Hi guys, welcome back to our Tech. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ACP ஷீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ACP ஷீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாண்ட்விச் பேனல். சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னா டாப் லேயரும் பாட்டம் லேயரும் வந்து பிரெட் இருக்கும். இங்கே வந்து அலுமினியம் வருது. ஸோ சென்டரில் வந்து ஆர்கானிக் இல்லாத ஒரு விஷயம் பிளாஸ்டிக் மாதிரியான திங்ஸை வந்து சென்டரில் வச்சு கம்ப்ரஸ் பண்ணிடுறாங்க. அவங்க தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த வேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா HPL ஹை ப்ரெஷர் லேமினேட் அப்படி பண்ணப்பட்ட ஒரு மெட்டல் திங் தான் அந்த ACP ஷீட்டு. இந்த ஷீட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங்ஸ், அதாவது கமர்ஷியல் பில்டிங்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைனிங்கில் வந்து இந்த ACP ஷீட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ACP ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm to 6 mm வரை இந்த ACP ஷீட்டோட திக்னஸ் இருக்குது. இன்னொன்று அதோட சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4ங்கிறது வந்து 8 அடி 4 அடி 8x4 அடி அதுதான் வந்து இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ். 8x4 மட்டும் கிடைக்குதா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 8x4 வேறு 8x3 6x3லாம் வந்து பார்ட்டிஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. வேறு 10x4 12x4 இந்த சைஸ்லலாம் வந்து இந்த ACP ஷீட்டு கிடைக்குது. ஸோ இதை வந்து வளைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வளைக்கலாம். அதேமாதிரி ரூட்டிங் போட்டு ஸ்கொயராக, அதாவது 90 டிகிரி வரைக்கும் இதை வளைக்கலாம். ஹீட்டில் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா பீம் மாதிரி சுற்றி கூட இதை வளைச்சிக்கலாம். ஸோ இதோட வெரைட்டி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஷேட் பார்க்கலான்னா வுட் கிரெயின்ஸ்லாம் பார்க்கலாம். வுட் கிரெயின்ஸு, மார்பிள் சைடு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னடா டிசைனிங் அதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னா அது எப்படி அந்த ஐடியா வரலன்னா நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். ஸோ என்ன இருக்குது இல்லையா, இந்த பிக்சர் இந்த பில்டிங் பிக்சர் மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து வுட்டு வரக்கூடிய இடங்களில் வந்து நம்ம ACP ஷீட் வரும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த ஷீட் வந்து மார்பிள் அவுட்டர் டெக்ஸ்சருக்கு கொடுக்கலாம். இது வந்து ஸ்க்ராட்ச் ஃப்ரீ. நீங்கள் எவ்வளோ தான் ஸ்க்ராட்ச் பண்ணாலும் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ இது வந்து ஸ்க்ராட்ச் ஃப்ரீ. ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் ஃப்ரீங்கிறதுக்காண்டி வாங்கி எதையாவது வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ அடுத்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா வுட் டிசைன். வுட் டிசைன் இதில் இருக்குது. ஸோ வுட் டிசைன் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வெரைட்டி எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு PDF-ஆக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பிள் டிசைன், மார்பிள் கிரானைட் டிசைன்லாம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பிள் டிசைன் தான். இதுவும் இது இப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு காட்ட போகக்கூடிய டிசைன் வந்து கொஞ்சம் க்ளோஸியான ஷைனிங்கான திங்ஸு. இது என்னென்னா ஸ்பார்க்கிள் மிரர் சீரீஸ்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இது பக்கத்தில் வந்துன்னா இது ஸ்பார்க் ஆகும். மேலே உள்ள திங்ஸ் வந்து ஸ்பார்க் ஆகும். இன்னொன்று வந்து மிரர் சீரீஸ். இதெல்லாம் வந்து மிரர் சீரீஸ். இன்னொன்று வந்து ஸோ இது வந்து மெட்டாலிக் சீரீஸ். இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மெட்டாலிக் சீரீஸ். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அந்த மெட்டாலிக் பெயிண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ கலர் சீரீஸ் ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளே கலர் சீரீஸ்லாம் இருக்குது. இந்த பிளாக்பெரின்னு போட்டுப்பாங்க. உங்களுக்கு மிரருங்கிறதுனால ரோஸில் தெரியுது. இது வந்து பிளாக்பெரி கலர், கருப்பு கலர். ஸோ அது மட்டும் இல்லை, சாம்சங், விவோ அதில் உள்ள எல்லா கலருமே இதில் இருக்குது. ஸோ அவங்களோட டீலரும் கூட இந்த நான் இப்போ காட்டிகிட்டு இருக்க மேனுவல் வந்து அலுடெக்கோடது. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ளோசி. இந்த 3 திங்ஸை வந்து க்ளோசி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மெட்டீரியல் பேஸ்டு HPL. மெட்டீரியல் பேஸ்டுனா அலுமினியம். இந்த அலுமினியமுக்கு உங்களுக்கு தெரியும் நார்மலாக இதோட ஹீட் வந்து அப்ராக்சிமேட்லி 600 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி வந்து நேச்சர்லேருந்து வுட்டெல்லாம் ப்ளைவுட்னா நம்மளுக்கு வுட்டெல்லாம் யூஸ் பண்ணோம். இதில் வந்து நம்ம எதுவுமே வுட்டு மாதிரி திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அது வந்து இதில் ஒரு ப்ளஸ் விஷயம். மூணாவது பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். என்னடா கீழே பார்த்துட்டே சொல்கிறான்னு பார்த்தீங்களா, கீழே தான் அந்த லேப் இருக்குது, அதை மனப்பாடம் இல்லைனா. ஸோ அதனால் அப்படி சொல்கிறேன். வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன பேட்டர்ன் வேணும், வுட்டு மாதிரி வேணுமா, மார்பிள் மாதிரி வேணுமா, இல்லை ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வேணும்னா எதுனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடுத்தது பார்த்திங்கன்னா லைட் வெயிட். இது வந்து ரொம்பவுமே வெயிட் ப்ளைவுட்டெல்லாம் கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப வெயிட் கம்மி. நம்ம அலுமினியம் கான்செப்ட் எதுக்கு போகிறோம்னாலே இரும்புலேருந்து இது வெயிட் கம்மி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கான்செப்ட்னால தான் அலுமினியத்துக்கு போகிறோம். ஸோ இது லைட் வெயிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வெதர் ரெசிஸ்டண்ட். வெதர் என்ன வெதராக இருந்தாலும் நம்ம இது பாட்டுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெதர் ரெசிஸ்டன்ட் இவங்க நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம். அதனால் இது சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்.
ஸோ வெதர் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் டெர்மைட், கரையாக அரிக்காது. ஏன்னா இதில் வந்து நம்ம வுட் யூஸ் பண்ணல. ஸோ கரையாக அரிக்கிறதுலேருந்து இது நம்மளை காப்பாற்றுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு, இதை சுத்தம் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸி. ஒரு டின்னர் இல்லாட்டி ஒரு வாட்டர் வச்சு கூட இதை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸோ தூசி மேலே இருக்கும், அது தொடச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு க்ளீனிங். அவ்வளோதான். இதோட க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸி டு இன்ஸ்டால். இதை இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ்ட்டு, சிலிக்கான் பேஸ்ட்டு வச்சு இதை ஒட்டுவாங்க. இன்னொன்று ஸ்க்ரூ பண்ணி, சிலிக்கான் பேஸ்ட்டு இல்லாட்டி ஸ்க்ரூ பண்ணி இதை ஒட்டுவாங்க. இதுதான் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டினா இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் வளைக்கலாம், ஆனால் இதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏசிபி ஷீட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ரீசைக்கிளபிள். இந்த அலுமினியத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டியே அப்படி தான். அலுமினியம் இந்த மெட்டீரியலோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணால் கூட இதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையிலே பார்த்தீங்கன்னா பழைய அலுமினியத்தில் 100 above எடுப்பாங்க, 1 kgன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அலுமினியம்லாம் வந்து ரீசைக்கிளபிள். அதுக்கப்புறம் டிசைன் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், வளையிறது, ஸ்கொயரு, கட்டிங் எல்லா டிசைனும் வந்து இதில் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி ரெசிஸ்டன்ட், அல்ட்ரா வயலட் ரைஸை வந்து இது தடுக்குது. ஸோ அல்ட்ரா வயலட் ரைஸாக இருந்தாலும் சரி, என்ன ரைஸாக இருந்தாலும் தலைவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ட்ரிங்கிங் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்ட்ரிங்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுருங்காது, விரியாது. ஆக்சுவலாக அந்த கிளைமேட்டுக்கு எதாப்பில் சுருங்கும் வெறியும்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் வந்து இங்கே கிடையாது. இது சுருங்கவும் செய்யாது, வெறியவும் செய்யாது அப்படின்னு அவங்களே கம்மி பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஹனிகோம்ப் ஏசிபி ஷீட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி நிறைய பில்டிங்ஸ்லாம் ஏசிபி ஷீட்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து இந்த வீடியோ கூட பின் பண்ணுறேன். இந்த வீடியோ கூட நான் லிங்க் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஏசிபி ஷீட்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.